ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் என்னோட ஆக்னே ப்ரோன் காம்பினேஷன் ஸ்கின்க்கு யூஸ் பண்ண ஸ்கின் கேர் ரொட்டீனை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா டீ ஜோனில் ஆயிலியாக இருக்கும் அண்ட் சீக்ஸ்லலாம் நார்மலாக தான் இருக்கும். உங்களுக்கு டைனி பம்ப்ஸ், ஆக்னே, ஓப்பன் போர்ஸ் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் ஸ்கின்ல எந்த ஒரு மேக்கப் எதுவுமே போடலை. என்னோட பேர் ஸ்கின் இதில் தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். எனக்குமே இப்போ லைட்டாக ஓப்பன் போர்ஸ் இருக்குது அண்ட் ஆக்னே ஸ்கார்ஸ் இருக்குது. ஒரு ஆக்னே வந்துட்டு போயிருக்கு. மார்னிங்ல சிம்பிளா அண்ட் ஜென்டிலா இருக்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. நான் பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் ரெஃப்ரெஷிங் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் டாட் அண்ட் கியோட பேரியர் ரிப்பேரிங் இந்த ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 ஃபேஸ் வாஷ் தான் என்னோட ஸ்கின்னுக்கு அடாப்ட் ஆயிருக்கு. சிட்டாஃபில் கிளென்சரும் வாங்கியிருந்தேன். பட் இது எனக்கு சுத்தமா செட் ஆகல. ஜஸ்ட் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு செட்டே ஆகல. ஸோ நம்மளோட இந்த காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்க்ரப் இருக்க மாதிரி, ரொம்ப ஃபேர்ம் வர மாதிரி இருக்க ஃபேஸ் வாஷ் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த சோப் ஃப்ரீ அண்ட் ஜென்டில் கிளென்சர் இது 2 மட்டுமே எனக்கு அடாப்ட் ஆயிருக்கு. நீங்களும் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ், செகண்ட் டோனர். ஏன்னா ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா டோனர் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ளம்மோட நயாசினமைட் டோனர். இது என்னோட செகண்ட் பாட்டில். என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டில் நான் காலி பண்ணிட்டேன். எனக்கு விசிபிளா ரிசல்ட் தெரியுதான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிம்பிள்ஸ் வந்ததுன்னா பிங்க் கலர்ல பிளமிஷஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு டோனர் யூஸ் பண்றதால என்னோட ஸ்கின்ல அந்த ஆக்னே ஒரு ரெட்டிஷா இல்லை. அண்ட் என்னோட ஓப்பன் போர்ஸ் அவ்வளவா விசிபிளா இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போக்கு எனக்கு ரொம்பவே சேஞ்சஸ் தெரியுது. அண்ட் இதுல நயாசினமைட் அண்ட் ஓட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட போர்ஸை மினிமைஸ் பண்ணும் இந்த ஒரு டோனர் யூஸ் பண்றதா. விசிபிள் ரிசல்ட் தெரியணும்னா நீங்கள் கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஸோ செகண்ட் ஸ்டெப் இந்த டோனர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெர்மாகோவோட 2% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் சீரம். இந்த சீரம் பார்த்தீங்கன்னா நான் வீக்லி த்ரைஸ் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நைட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். மார்னிங்கில் எந்த சீரமும் யூஸ் பண்ண மாட்டேன். நைட்டில் இந்த சீரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது இப்போ தான் வாங்கியிருக்கேன், புதுசு. இவ்வளோதான் இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட நயாசினமைட் இந்த சீரம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது இவ்வளோதான் இருக்கு. இதுவுமே நைட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இது டெய்லியுமே யூஸ் பண்ணுவேன். இந்த இது பார்த்தீங்கன்னா அண்டர்ரேட்டரோட கோஜிக் ஆசிட் அண்ட் ஆல்ஃபா ஆர்புட்டின் இது 2மே பார்த்தீங்கன்னா நான் டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் அந்த ப்ராப்ளம்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு ட்வைஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த சீரம் யூஸ் பண்ணாதப்போ தான் யூஸ் பண்ணுவேன். ஏதாவது ஒரு சீரம் இதில் இல்லைன்னா இதில் யூஸ் பண்ணுவேன். இந்த 3 சீரம்க்கு பதிலாக நீங்கள் இந்த ஒரு சீரம் வாங்கி யூஸ் பண்ணாலே போதும். இது ப்ளம்மோட நயாசினமைட் சீரம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் பிளமிஷஸை கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் விசிபிளாக இருக்க போர்ஸை ஷ்ரிங்க் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டார்க் ஸ்பாட்ஸ்க்கு மெயினாக. ஸோ இதில் நயாசினமைட் இருக்கிறதால உங்களோட ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும். இது வரைக்கும் நான் ஜெல் டைப் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீக்வில்லோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், ரீக்வில்லோடது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா பில்கிரிமோட ஐஸ் வாட்டர் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இதுவும் பார்த்தீங்கன்னா ஜெல் மாதிரி தான் இருக்கும். அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா காலேஜிக்காவோட பேரியர் ரிப்பேரிங் மாய்ஸ்சரைசர் ஹைட்ரா ஜெல். இதுவும் பார்த்தீங்கன்னா ஜெல் கன்சிஸ்டன்சியில தான் வீடியோவில் இருக்கு. பட் இது 3மே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது எல்லாமே சேர்ந்து என்னோட போர்ஸை கிளாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது ஜெல் மாதிரி இப்போ நம்ம ஹேண்ட்லலாம் அப்ளை பண்ணோம்னா ஈஸியாக அப்சர்வ் ஆயிடுது. பட் ஸ்கின்னுக்குங்கிறப்போ இதை யூஸ் பண்ணால் போர்ஸ் கண்டிப்பாக கிளாக் ஆகுது. ஸோ இந்த 3 மாய்ஸ்சரைசரும் இப்போதைக்கு நான் இதை யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ வரைக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே காலி ஆயிடுச்சு. ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் இப்போ கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணுற இந்த மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் தான். இந்த 3 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா விஷ்கேரோட சன்ஸ்கிரீன். ஆல்மோஸ்ட் இது இவ்வளோதான் இருக்கு, காலி ஆயிடுச்சு. விஷ்கேரோட சன்ஸ்கிரீன் இது பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணி என்னோட ஸ்கின்ல எந்த ஒரு ஆக்னே எதுவுமே வந்ததில்லை, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. இது என்னோட ஸ்கின்னுக்கு நல்லாவே அடாப்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறதால கண்டிப்பாக டார்க் ஸ்பாட்ஸ் ஃபேட் ஆகும். வீட்டில் இருந்தாலும் சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. அண்ட் வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் நம்ம ஃபேஷியல், ஹேர் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஐப்ரோ இதெல்லாம்
நான் பார்லர் இந்த மாதிரி போய்லாம் த்ரெட்டிங்லாம் பண்ணுறதில்ல. ஸோ ரேசர் ஐப்ரோக்குன்னு ரேசர் இருக்குது, அதை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீக்லி ஸ்கின் கேர் பண்ணுறப்போ இந்த ஃபாக்ஸ்டெயிலோட க்ளே மாஸ்க், எந்த ஒரு மாஸ்க்கும் தேவையில்லை. இந்த ஒரு மாஸ்க் நம்ம ஆயிலி ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ், நார்மல் எல்லா ஸ்கின்னுக்குமே ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். என்னோடதெல்லாம் சென்சிட்டிவாக தான் இருந்தது. இப்போ எல்லா ப்ராடக்ட்டும் அடாப்ட் ஆகிட்டு இருக்கு. யூஸ் பண்ணிட்டு இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாஸ்க் யூஸ் பண்ணதுமே அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும், அவ்வளோ கூலிங்காக இருக்கும். அண்ட் செகண்ட், இந்த மாஸ்க் நம்ம ஃபேஸை ரொம்ப ட்ரையும் பண்ணாது, ரொம்ப வந்து ஆயிலி மாதிரியும் பண்ணாது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஃபேஸில் வச்சுட்டு வைப் பண்ணாலே எல்லாமே வந்துடும். அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஆயிலியாக இருக்கவங்க இந்த ஒரு மாஸ்க் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் சூப்பராக க்ளோவாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட காம்பினேஷன் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கும் நீங்களும் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு. ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் வரும். ஏன்னா என்னோட ஸ்கின் காலேஜ் படிக்கிறப்பலாம் என் கண்ணாடி பார்த்துருக்கவே மாட்டேன், அந்த அளவுக்கு ஆக்னே எல்லாமே இருந்தது. ஸோ இப்போ தான் நான் கேர் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து என்னோட ஸ்கின் பரவாயில்ல. ஸோ ஃபாஸ்ட்டாகவும் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணுங்க. உங்களோட ஸ்கின்னும் கிளியர் ஆகும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.